Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய போயம் From a Railway Carriage அப்படிங்கிற போயம் தான் பார்க்க போறோம். இது 6th ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய செகண்ட் போயம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு லெசனும் ஒவ்வொரு தீமை பேஸ் பண்ணி இருக்கும். அந்த வகையில இந்த லெசன் பாத்தீங்கன்னா ட்ரெயின் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த போயம் படிக்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி போயம் அந்த ஆத்தர் அந்த போயம்ல என்னென்ன லைன்ஸ் இருக்கு, என்னென்ன டிவைஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். From a Railway Carriage. ஆக்சுவலா அந்த போயத்தை எழுதினவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் அப்படிங்கிறவங்க. இந்த போயத்தை எழுதினவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா From a Railway Carriage போயத்தை எழுதினவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் அப்படிங்கிறவங்க தான் இந்த போயத்தை எழுதியிருக்காங்க. இந்த போயம் வந்து ஒரு ட்ரெயினோட ஒரு ட்ரெயின் எப்படிலாம் போகுது அப்படிங்கறத பத்தி தான் வந்து இன்ஃபர்மேஷன் இருக்கும். போயட்டிக் டிவைஸும் இருக்கு, ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ பார்க்கலாம். Faster than ferries, faster than witches, bridges and houses, hedges and ditches. அதாவது faster than ferries. Ferriesனா யாரு? தேவதை. தேவதை விட அதிகமா. Faster than witches. Witchesனா யாரு? சூனியக்காரி. தேவதைக்கு ஆப்போசிட்டா எது அப்படின்னா witches. சரியா? அதாவது தேவதையை விட அதிகமா, சூனியக்காரியை விட அதிகமா துரிதமா. Bridges and houses, hedges and ditches. அதாவது பிரிட்ஜஸ்னா தெரியும்ல, பாலம். ஹவுசஸ்னா வீடுகள். இதுல ஹெட்ஜஸ் அப்படிங்கிறது என்னன்னாப்பா புதர்கள். டிச்சஸ் அப்படிங்கிறது கால்வாய். சரியா? கால்வாய், புதர்கள் அதெல்லாம் தாண்டி அண்ட் சார்ஜிங் அலாங் இட் லைக் ஏ ட்ரூப்ஸ் இன் ஏ பேட்டில். அதாவது போர்க்களத்துல வந்து படை வீரர்கள் இருப்பாங்கல்ல, படை இருக்குல்ல, அத மாதிரி. ஆல் த்ரூ த மெடோஸ் த ஹார்சஸ் அண்ட் த கேட்டில். அதாவது என்ன அப்படின்னா போர்க்களத்து சேனை மாதிரி, அந்த போர்க்களத்தில் இருக்கக்கூடிய சேனை படை வீரர்கள் மாதிரி ஸ்பீடா போகுமா. அண்ட் த்ரூ த மெடோஸ் ஹார்சஸ் கேட்டில்ஸ். குதிரை, கால்நடை அண்ட் குதிரை கால்நடை புல்வெளிகளினுடைய ஊடே. சரியா? மெடோஸ் த ஹார்சஸ் கேட்டில். புல்வெளிகளினுடைய அந்த குதிரையை தாண்டி, கால்நடைகளை தாண்டி. ஆல் தி சைட்ஸ் ஆஃப் ஹில் அண்ட் பிளைன். எல்லா மலைகள், எல்லா சமவெளிகள். இதுல ஹில்லுங்கிறது என்னப்பா? மலைவெளி. பிளைனுங்கிறது சமவெளி. ஃப்ளை அஸ் திக் அஸ் டிரைவிங் ரெயின். அதாவது கொட்டு மழை வந்து எப்படி இருக்கும்? அடர்த்தியா இருக்கும் இல்லையா? அத மாதிரி. அண்ட் எவர் அகெயின் த விங்க் ஆஃப் அன் ஐ. ஒரு சின்ன கண் சிமிட்டுதலோட. விங்க் ஆஃப் ஐ. கண் சிமிட்டுறதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா விங்க்னு சொல்லுவாங்க. கண் சிமிட்டுறதுக்கு. பெயிண்டட் ஸ்டேஷன் விசில்டு பை. அதாவது பெயிண்டட் ஸ்டேஷன்னா என்ன? அந்த நிறைய வர்ணம்லாம் அழகா பூசி ரயில் நிலையங்கள் இருக்குல்ல, அதுல வந்து விசில் பைனா சவுண்ட், ஒலி எழுப்புறது. சரியா? ஹியர் இஸ் a child who clambers and scrambles. அதாவது அங்க வந்து என்ன அப்படின்னா ஒரு குழந்தை தவழ்ந்து பத்தி மேல ஏறி சொல்லுல. கிளாம்பஸ்ங்கிறது தவழுதல். பத்தி தவறுதி மேல ஏறி சொல்றது மாதிரி. and by himself and gathering brambles. தன்னால முச்செடிகள் எல்லாம் என்ன பண்ணுமா? திரட்டி கொண்டு. ஹியர் இஸ் a tramp who stand the gases. அதாவது இது வந்து நல்ல பார்வையில் இருக்கக்கூடிய கேசஸ் அப்படிங்கிறது நாடோடி. சரியா? and there is the green of stringing daisies. அந்த டெய்சி காட்டு மலைகளை தாண்டி. டெய்சிஸ்ங்கிறது பசுமையா இருக்கிறதுன்னு அர்த்தம். here is a cart run away in the road. here is a cart run away in the road. இந்த காட்டு அந்த பசுமையான காடுகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த சாலையில செல்லக்கூடிய வண்டியானது லம்பிங் அலாங் மேன் வித் லோடு. அதாவது அங்க வந்து என்ன அப்படின்னா நிறைய பொதி. லோடுன்னு வெயிட். சரியா? வெயிட். அண்ட் தேர் இஸ் அ மைல் அண்ட் தேர் இஸ் ஏ ரிவர். மில்லுங்கிறது என்னதுப்பா? விண்டு மில்லுன்னு சொல்லுவோம்லப்பா, காத்தாடின்னு சொல்லுவோம்ல அது. அண்ட் தேர் இஸ் ஏ ரிவர். அங்க ஒரு நதி. ஈச் a glimpse and gone forever. ஒவ்வொன்றின் மீது அதோட பார்வையில என்ன பண்ணுவோம்? மறைஞ்சே போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதுல வந்து எல்லா வேர்ட்ஸ்க்கும் மீனிங் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா வேணாம். ஆனா இந்த லைன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுல வந்து இப்ப ரைமிங் வேர்ட் விச்சஸ், டிச்சஸ் இருக்கு, பேட்டில், கேட்டில் இருக்கு, பிளைன், ரெயின் இருக்கு. சோ இதுல வந்து என்னென்ன ரைமிங் வேர்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இது என்ன அப்படின்னா ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் வந்து எப்படி எழுதியிருப்பாரு அப்படின்னா அந்த ட்ரெயின் எப்படிலாம் ஸ்பீடா போகுதுங்கிறத தான் கற்பனை பண்ணி எழுதியிருப்பாரு. சரியா? 1 or 2 டைம் ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்து ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சனை பத்தின இன்ஃபர்மேஷன். ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் born on 13th November 1815, 3rd December 1894 was a Scottish novelist. Very very important. அதாவது ராபர்ட் ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட்ங்கிறவர் யாரு அப்படின்னா ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட். சரியா? இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட், போயட், essayist, musician and travel writer. His famous works are Treasure Island, Kidnapped, Strange Case of Dr. Jekyll and Mr.
மிஸ்டர் ஹைட் அண்ட் சைல்ட்ஸ் கார்டன் ஆஃப் வெர்சஸ். இதெல்லாம் அவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ். சரியா? அப்ப ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சனை பத்தின இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் வந்து இந்த போம்ல வந்து ட்ரெயினோட ஸ்பீடை பத்தி பாடியிருப்பாரு. அவர் பிறந்த வருஷம் வந்து 13 நவம்பர் 1850, இறந்தது 3 டிசம்பர் 1894. அண்ட் அவர் வந்து ஒரு ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட் அண்ட் ஒன் மோர் திங் போயட்டு, எஸ்ஏஸ்ட். இவருக்கு வந்து நிறைய ஹீஸ் எ வைட் நாலேஜ் பர்சன். நிறைய அவருக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் நிறைய தெரியும். போயட்டு, எஸ்ஏஸ்ட், மியூசிஷியன் அண்ட் டிராவல் ரைட்டர். அவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் ரொம்ப முக்கியம். பார்த்துக்கோங்க. ட்ரெஷர் ஐலாண்ட், கிட்னாப், ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் டாக்டர் ஜெகில் அண்ட் மிஸ்டர் ஹைட் அண்ட் எ சைல்ட்ஸ் ஆஃப் கார்டன் வெர்சஸ். இதெல்லாம் யாருடைய ஒர்க்ஸ்? ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சனோட ஒர்க்ஸ். இதுல க்ளோசரி வந்து ரொம்ப பெருசா கொடுத்திருப்பாங்க. இதை மனப்பாடம் பண்ணணுமான்னு கேட்டா மனப்பாடம் பண்ண வேண்டாம். பட் சார்ஜ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, கிளாம்பர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, பிராம்பிள்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, ட்ராம்ப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, லம்பிங் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த வேர்டோட ஷார்ட் மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. ஷார்ட் மீனிங் தெரிஞ்சது அப்படின்னா நம்மளால ஈஸியா என்ன பண்ண முடியும்? அந்த வேர்டை கொடுத்து சினானிம்ஸ் அண்டர்னிம்ஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போயட்டிக்ல டிவைசஸ் கேட்பாங்க, ஆத்தர் கேட்பாங்க, கொஸ்டின் ஆன்சர் கேட்பாங்க. க்ளோசரி பார்ட் டவுட் தான், பட் ஆனாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்குவோம். சரியா? சார்ஜ், டு மேக் அ ரஷ் அட் சடன் அட்டாக் அப்பான் எ பர்சன் ஆர் திங். சார்ஜ்னா என்னது? டு மேக் அ ரஷ், அதாவது அதிகப்படுத்துறது. கிளாம்பர் அப்படின்னா கிளைம்பர் மூவ் இன் அண்ட் அவேக் அண்ட் லெபரஸ் வே யூசிங் போத் ஹேண்ட்ஸ் அண்ட் ஸ்பீச். தவழ்றது தான் என்ன சொல்லுவாங்கன்னா கிளாம்பர்னு சொல்லுவாங்க. பிராம்பிள்ஸ்னா எ prickly scrambling shrub of the rose family, especially blackberry. இந்த பிளாக்பெரியில இருக்கக்கூடிய ஸ்கிராம்பிளிங் ரப்ஷ தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிராம்பிள்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து ட்ராம்ப், எ பர்சன் ஹூ டிராவல்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு ஆன் பிளேஸ். நாடோடி இருக்காங்கல்லப்பா, அதை தான்ப்பா சொல்லுவாங்க ட்ராம்ப்னு. எ பர்சன் ஹூ டிராவல்ஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் ஆன் ஃபுட் இன் சர்ச் ஆஃப் ஒர்க் ஆர் அஸ் பெக்கர். அதாவது வந்து வேலைக்காகவோ இல்ல பிச்சை எடுக்கிறதுக்காகவோ கால்ல நடந்து போவாங்க இல்லையா, அவங்களதான் ட்ராம்ப்னு சொல்லுவாங்க. அடுத்து ஸ்ட்ரிங்கிங், ஹேங் சோ தட் இஸ் ஸ்ட்ரெச்சஸ் இன் எ லாங் டைம். ஸ்ட்ரிங்கிங்கிறது என்னது? ஹேங்கிங் சோ தட் இஸ் ஸ்ட்ரெச்சஸ் இன் எ லாங் டைம். அடுத்து லம்பிங், கேரி வித் டிஃபிகல்ட்டி. எதையாவது ஒன்று வெயிட்டா தூக்கிட்டு போறதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா லம்பிங். அடுத்து கிளிம்ஸ்னா சி ஆர் பர்சீவ் பிரீஃப்லி ஆர் பார்ஷியலி. கிளிம்ஸ்ங்கிறது என்னது? பாக்குறது. சரியா? இப்ப இதுல பார்த்தாச்சு. ஓகே மேம், இது பார்த்துட்டோம். நம்ம இதுக்கப்புறம் என்னன்னா, இதுக்கப்புறம் வேற எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து இதுல ரொம்ப முக்கியமானது ஒண்ணு இருக்குப்பா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, போயட்டிக் டிவைஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இதுல வந்து வெக்காபுலரி கொடுத்திருக்காங்க. இந்த வெக்காபுலரி கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஐ கேன் ஹெல்ப் யூ டு கிராஸ் த ரிவர். நமக்கு எது வந்து ரிவரை கிராஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும்? பிரிட்ஜ். கரெக்ட் தானே? பிரிட்ஜ் தானே ஹெல்ப் பண்ணும். பிரிட்ஜ். ஓகே. ஐ கேன் பார்டர் யூ கார்டன். கார்டன்ல இருக்கக்கூடிய பார்டருக்கு பேர் என்ன பேரு? ஹெட்ஜ். சரியா? ஐ கேன் அலர்ட் யூ, ட்ரெயின்ல வரக்கூடியது விசில். சரியா? ஐ கேன் கேரி யூ, கேரி பண்றது என்ன சொல்லுவோம்? காட். சரியா? யூ கேன் ரைட் ஆன் மீ, அது என்ன சொல்லுவோம்? ஹார்ஸ்னு சொல்லுவோம். அடுத்து யூ கேன் கிளைம்ப் ஆன் மென், ஹில். யூ கேன் லே டவுன் ஆன் மீ, மெடோஸ், அதை தான் சொல்லுவோம். அடுத்து யூ கேன் பிளே வித் மீ, சைல்டு. ஓகேயா? இது கேட்க ஃபைன் மீ இந்த போயம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து பாருங்க சிம்லி. ஏற்கனவே சொன்னேன் போயம்ல போயட்டிக் டிவைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. இங்க பாருங்க, எ சிம்லி இஸ் எ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் that directly compares two things. அதாவது சிம்லிங்கிறது என்னன்னாப்பா, டைரக்டா கம்பேர் பண்ற ரெண்டு விஷயம். தமிழ்ல ஓமைன்னு சொல்லுவோம்ல, அதுதான் சிம்லிஸ்னு சொல்லுவோம். சிம்லிஸ் எக்ஸ்பிளிக்ட்லி யூஸ் கனெக்டிங் வேர்ட்ஸ் such as like and as. அதாவது like as அப்படின்னு வந்தாலே அது வந்து நம்ம வந்து என்ன ஒன்றும் சிம்பிளி, அதாவது கம்பேர் பண்றது. டைரக்டா ஒரு விஷயத்த கம்பேர் பண்ணா அதுல வந்து சிம்பிளி எதான் வரும். சரியா? ஓகே. இந்த போயம்ல எது வந்து சிம்பிளி அப்படின்னு பாத்தீங்கன்னா, and charging like droop in a battle, fly as thick as driving rain. இதுல பாருங்க asன்னு கொடுத்திருக்காங்களா? asன்னு கொடுத்திருக்காங்களா? asன்னு கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து as அது எது? and like a troops in a battle, லைக்னு வந்திருக்கா? அப்ப கம்பேர் பண்ற மாதிரி ரெண்டு வேர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை தான் என்ன சொல்லுவோம்? சிம்லின்னு சொல்லுவோம். டைரக்டா கம்பேர் பண்ணும். as உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேணும்னா லைக், போல அப்படின்னு, போலன்னு வந்தா உமைன்னு சொல்லுவோம்லமா, அத மாதிரிதான் லைக்னு வரும். அடுத்து asன்னு வரும், ஷோ asன்னு வரும். சோ அந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா சிம்லி. இதுல இந்த போயட்டிக் டிவைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? நான் ஏன் நம்ம ஒவ்வொரு போயம்க்கு அடியிலையும் வந்து போயம் லைன் பார்க்கலாம். அடுத்து மொத்தமாகவும் நம்ம என்ன பண்ணலாம், போயட்டிக் டிவைசஸ் வந்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது டெட் யூஜி டிஆர்பி படிக்கிறாங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம்.